தீ எப்படி வருதுன்னு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீ வரல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது உங்கள் எலக்ட்ரிக்கல் ட்ரிக்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்த பிரீத்தி கேலக்ஸி இந்த மிக்சி கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து தீ வந்து அதிகமாக வருது, ஸ்மோக் வந்து ரொம்ப ஓவராக வருதுன்னு கம்ப்ளைண்ட்டு. நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணும்போது டெஸ்ட் லேம்பை கொடுத்து செக் பண்ணுவோம். அதே மாதிரி டெஸ்ட் லேம்பில் இந்த ப்ளக்கை கொடுத்துட்டேன். இப்போ நம்ம மிக்ஸி ஆன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா தெரியுது, ஃபஸ்ட் லைன் வந்து வருது, செகண்ட் லைனு, தேர்ட் லைன், மூணுலேயுமே வந்து லைன் வருது. இப்போ நம்ம வந்து டைரெக்டாக கொடுக்கலாம், ப்ளக்கை வந்து டைரெக்டாக கரண்ட்டில் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், சவுண்டே வந்து அன்யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பேக் சைடில் திருப்பி பார்க்கலாம், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து ஆர்மேச்சர் வந்து ஷார்ட் ஆகிருக்குது, கழட்டி பார்க்கலாம், உங்களுக்கே தெரியும் தீ எப்படி வருதுன்னு. தீ வந்து ரொம்ப ஓவராக வருது. இதோட கம்ப்ளைண்ட் வந்து என்னென்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மற்ற நார்மல் மிக்ஸி விட இந்த மிக்ஸி கொஞ்சம் கழட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கழட்டும் போது ஒரு மார்க்கர்லேயோ இல்லை ஸ்கெட்ச்லேயோ மார்க் பண்ணிடுங்க. ஓகே, இந்த மிக்ஸிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 3 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அவுட்ரு பாடிக்கு வந்து 3 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. உள்ள இன்னரில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு அடாப்டர் மாதிரி. அதுக்கு வந்து 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கீழே அடாப்டரோட உங்களுக்கு மிக்ஸியோட மோட்டர் வந்து நிற்கும். இப்போ வந்து நம்ம மேலே இந்த கப்ளரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கழட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கப்ளர் வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பாடியை அப்படியே மேலே தூக்குனா உங்களுக்கு மிக்ஸி தனியாக வந்துடும். அதாவது மிக்ஸியோட மோட்டர் வந்து தனியாக வந்துடும். முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒயர் கனெக்ஷன். இந்த மாதிரி தனியாக இந்த கேப் மேலே இருக்கிற பாடி தனியாக வந்துடும். வந்த ஒரு வாட்டி நீங்கள் மிக்ஸியோட மோட்டர் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த அடாப்டரில் வந்து சிட்டிங் ஆகிருக்கும். மேக்ஸிமம் எல்லா மிக்ஸி பார்த்தீங்கன்னா இதில் சிட்டிங் ஆகிருக்கும். இந்த மாடலில் வந்து இந்த அடாப்டர் மூலிமா சிட்டிங் ஆகிருக்குது. இப்போ நம்ம இந்த அடாப்டர்லேருந்து மோட்டரை தனியாக எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் மோட்ரு. இது வந்து இந்த மோட்டரோட லைனில் வந்து எந்தெந்த ஒயர் வந்து எந்தெந்த லைனில் இருக்குது நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதை ஃபோட்டோ எடுக்கிறது கஷ்டம் அப்படின்னா நீங்கள் போன மிக்ஸி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நட் இருக்கும். இந்த நட்டை கழட்டி விட்டுட்டு நீங்கள் அந்த சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுற பார்த்தீங்களா சுவிட்சு, அந்த சுவிட்சையே நீங்கள் தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நட்டு டைப் வரும், அது வந்து கவர்மெண்ட் மிக்ஸி. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்தி கம்பெனி மிக்ஸிங்காட்டி உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. நம்ம தனியாக எடுத்துட்டா இந்த தனியாக கப்பு இது தனியாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டாக இருக்கிற இந்த ஒயரை மட்டும் தனியாக வரும், உள்ளே போய் மோட்டருக்குள்ளே வராது. தனியாக பவர் கார்ட்லேருந்து தனியாக அந்த ஒயருக்கு போயிருக்கும், அதாவது இந்த சுவிட்சுக்கு போயிருக்கும். அதை மட்டும் தனியாக கழட்டி விட்டுருங்க. தனியாக கழட்டி விட்டுட்டிங்கன்னா அது தனியாக வந்துடும். அடுத்து இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஓவர்லோடு சுவிட்ச் இருக்கும். அந்த ஓவர்லோடு சுவிட்சில் மோட்டர் ஜாயிண்ட் ஆகிருக்கு, மோட்டரோட நியூட்ரல் ஜாயிண்ட் ஆகிருக்கு. அதையும் கழட்டி விட்டுருங்க. இது நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த கேப்பில் இந்த ஒயர் வந்து வராது. இந்த கேப் ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்போ ஒயரை எடுக்க போகிறோம், அதனால் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த கேப்பை கட் பண்ணிட்டா இந்த ஒயர் வந்து தனியாக வந்துடும். உங்களுக்கு இந்த சுவிட்சில் வந்து
தனியாக வந்துடும். நீங்கள் மார்க்கர்லேயோ அல்லது பேனாலேயோ வந்து பார்த்தீங்கன்னா எது வழியாக வந்து இந்த சுவிட்சை எடுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு மார்க் போட்டுக்கங்க. இங்கே ஒரு சுவிட்சு எழுதிக்கங்க. இந்த சுவிட்ச் வழியாக வந்து இது வந்துடும். அடுத்து வந்து பவர் கார்டு ஒயர் வந்து இந்த வழியாக வருது. அந்த பவர் கார்டு ஒயரை இப்போ நம்ம எர்த் ஒயர் மட்டும் இருக்குது, அதை மட்டும் நம்ம கழட்டி விட்டுக்கலாம். மோட்டார் வந்து அதாவது இந்த அடாப்டருக்குள்ளேயே வச்சு நம்ம மோட்டர் ரெடி பண்ணலாம், சுவிட்செல்லாம் கழட்டி விடாமல். அது வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து தெளிவாக தெரியாது, உங்களை குழப்பி விட்டுரும். நீங்களே உங்கள் வீட்டில் ரெடி பண்ணுறக்கு குழப்பமாகி தான் ஏதோ ஒரு வீடியோ பார்க்கலான்னு வர்றீங்க. மறுபடியும் உங்களை குழப்பி விட்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் ஃபுல்லாக எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீட்டாக எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம மாட்டிக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டிய இந்த மாதிரி பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்கள், மார்க் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்சியோட மேல் டாப் வந்து தனியாக வந்துருச்சு, கீழ் பாட்டம் வந்து தனியாக வந்துருச்சு. இப்போ இந்த மிக்சி வந்து 3 ஸ்பீடு பார்த்திங்கன்னா தெரியும். இதில் வந்து 2 ஒயர் எடுத்திருப்பாங்க. அதில் வந்து ஒரு டயோடு போட்டு 3ஆவது ஸ்பீடுக்கு செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. 3 ஸ்பீடு ஒரு நியூட்ரல். நமக்கு வந்து இந்த மோட்டர் வந்து தனியாக அசம்பிளிங்காக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மோட்டரில் வந்து கவனிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா, ஏன் கீழே வந்து பார்த்திங்கன்னா தீ வருது. அது ஏன் தீ வருதுன்னு பார்த்திங்கன்னா, இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஆர்மேச்சர் காயில் வந்து ரொம்ப தேஞ்சிருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஆர்மேச்சர் காயில் வந்து ஷார்ட் ஆகிருக்குது. இந்த இடம் வந்து ஷார்ட் ஆனங்காட்டி இந்த கார்பன் ப்ரெஸ் வந்து உள்ளே வந்து இந்த லைனாக இருக்கிற இடத்துல வந்து முட்டி முட்டி ஓடும்போது உங்களுக்கு தீ வருது. இப்போ வந்து நம்ம இந்த காயில் மட்டும் மாற்றுறோம். இந்த காயில் வந்து கழட்டி தனியாக கொண்டு போய்க்குங்க ஸ்பேர் கடைக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம காயில் மாற்றுறதுக்கு முக்கியமாக என்ன தேவைன்னா, இந்த ஒயர், அதாவது இந்த ஒரே சைடு வந்து மார்க் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த ஒயரை வந்து நம்ம காயில் இந்த நடுவில் இருக்கிற சென்டரில் இருக்கிற காயில் கழட்டிட்டு தென் வந்து நம்ம போடும்போது இந்த ஒயரை மாற்றி கொடுத்துட்டோம்னா மிக்சி வந்து ஆப்போசிட்டாக சுற்ற ஆரம்பிச்சிடும். அது வந்து ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆப்போசிட் சுற்றக்கூடாது. நார்மலாக மிக்சி கிளாக் வைஸில் சுற்றணும். அதுக்கு வந்து இந்த ஒயர் வந்து இந்த பக்கம், ப்ளஸ் வந்து ப்ரௌன் கலர் ஒயர் வந்து இந்த பக்கம் இருக்குது, இந்த ரெட் கலர் ஒயரு. அதை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. நீங்கள் ஒயரில் ஒரு மார்க்கு, இந்த கீழ் பாட்டமில் ஒரு மார்க்கு, மேல் டாப்பில் வந்து ஒரு மார்க்கு, இந்த 3லேயும் மார்க் பண்ணிட்டிங்கன்னா நம்ம ஃபிட்டிங் பண்ணும்போது அந்த மார்க் வச்சு கரெக்டாக பண்ணிவிட்டு தென் இந்த ஒயரை வந்து இதே சைடு எடுத்து விட்டுடலாம். இப்போ நான் வந்து பேஸ்ட் வைக்கலான்ட்டு இருக்கிறேன். இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மார்க்கர் வந்து இல்லை, அதனால் வந்து நான் பேஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். சும்மா லைட்டாக ஒரு அடையாளத்துக்காக பேஸ்ட்டு சென்டர் இந்த காயிலில், பாட்டமோட மூடியில், டாப்போட மூடியில், இந்த ஒயரில் இதெல்லாம் பேஸ்ட் வச்சுட்டிங்கன்னா ஒரே மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஸ்க்ரூ ட்ரைவரில் இந்த மிக்சி கார்பன் ப்ரெஸ்ஸுக்கு வர ஒயரை கழட்டி விடணும். லாக் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி இருக்கும், அதை ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒயரை வெளியே இழுத்திங்கன்னா லாக் ஓப்பன் ஆகி வந்துடும். வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ப்ரெஸ் தனியாக வந்துடுச்சு. இந்த கார்பன் ப்ரெஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. வேணால் புதுசு போட்டுக்கலாம், இது ஒன்றே கொஞ்ச நாள் ஓடும். நம்ம கடைசியில் இந்த வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அதை பண்ணிக்கலாம். அந்த கார்பன் ப்ரெஸ் புதுசு போடலாமா இல்லை பழசு இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஆர்மேச்சர் மாற்றுறீங்கன்னா கார்பன் ப்ரெஸ் மாற்றிடுங்க. இந்த ஆர்மேச்சர் வாங்க போகும்போதே பழைய கார்பன் ப்ரெஸ் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா காமிச்சிங்கன்னா கொடுத்துருவாங்க. இல்லைன்னா பழைய ஆர்மேச்சரில் அடிபட்ட இடத்துல புது ஆர்மேச்சர்லேயும் அடிபடும். நீங்கள் இதில் இருக்கிற எல்லா பார்ட்ஸையுமே கழட்டுற எல்லா ஸ்க்ரூ முதல் கொண்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க, தனியாக போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த ஒயர் வந்து தனியாக கழட்டி விட்டாச்சு. நான் இப்போ இந்த ஒயர்லேயும் பேஸ்ட் வச்சுருக்கிறேன், இந்த பாட்டத்துலேயும் பேஸ்ட்டு, சென்டர் காயில் பேஸ்ட்டு, மேல் டாப்பில் பேஸ்ட்டு, எல்லாத்துலேயும் பேஸ்ட் வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த மோட்டரை வந்து ஃபுல்லாக டிஸ்மெண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நமக்கு வந்து 8ஆம் நம்பர் நட்டு கொடுத்துருக்காங்க, போல்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம 8ஆம் நம்பர் டீ ஸ்பேனர் வச்சு அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். 8ஆம் நம்பர் டீ ஸ்பேனர் வச்சு நம்ம லூஸ் பண்ணுறோம். இந்த மிக்சியில் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டு
நட்டு போல்ட் எதுவும் கொடுக்கல, ஒரே சைடு தான் சிங்கிள் சைடு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சைடில் நான் 8ஆம் நம்பரை லூஸ் பண்ணுறோம். ஒரு வாசர் வரும், அந்த வாசர் மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டுனா உங்களுக்கு இந்த நடுவில் இருக்கிற ஆர்மேச்சர் ரொட்டேஷன் கிடைக்காது. அட்ஜஸ்ட்மெண்ட் மாறிச்சுன்னா ரொட்டேஷன் கிடைக்காது. இப்போ 2 போல்ட்டையும் கழட்டி வச்சு உடனே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ஆர்மேச்சர் நம்ம உள்ளே மாற்ற வேண்டிய ஆர்மேச்சர் வந்து என்ன அளவில் சிட்டிங் ஆகிருக்கு, மேலே வந்து எப்படி இருக்குது, பின்னாடி கார்பன் ப்ரெஸ் போடுற இடத்துல வந்து எந்த லென்த்தில் சிட்டிங் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு வாசர் போட்டிருக்காங்க. அந்த ஒரு வாசர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம புதுசாக மாற்றுற ஆர்மேச்சர்லேயும் போட்டுக்கலாம். அதே வாசரை கழட்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேல் மூடியை வந்து தனியாக கழட்ட போகிறோம். இந்த மாதிரி ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியோ அல்லது இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவரில் இந்த லைட்டாக அந்த மாதிரி தட்டினா வந்துடும். தட்டி அழகாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்மேச்சர் காயில் வந்து தனியாக வந்துருச்சு. இந்த ஆர்மேச்சர் காயிலுக்கு கூடவே வந்து ஒரு சின்ன பால்ரஸ் குண்டு வரும். அந்த குண்டு வந்து தனியாக கிடைக்காது, அதுதான் ரொம்ப முக்கியம். இதிலேருந்து தெரியும் இந்த மாதிரி குண்டு. இந்த ஆர்மேச்சர் வந்து நல்லா நீட்டாக ஈவனாக சுற்ற வைக்கிறது இந்த குண்டு தான். இப்படி இருக்கும். இதை வந்து எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. புதுசாக வாங்குகிற ஆர்மேச்சரில் இது வராது, நம்ம தனியாகவும் கிடைக்காது. இது வந்து ரொம்ப ரிஸ்க்கு. இதே சேம் சைஸ் வந்து நம்ம தேடி அலைஞ்சு பிடிச்சி வாங்கி போகிறது ரிஸ்க்கு. அதனால் கழட்டும் போது இது பத்திரமா வச்சுருங்க. எல்லாத்த விட இதுக்கு இம்பார்ட்டன்ட் வேணால் வேறு என்ன ஸ்பேர் வந்து மிஸ் ஆனாலுமே நம்ம அந்த ஸ்பேர் சொல்லி வாங்கிக்கலாம். இது வந்து தனியாக கிடைக்காது, அதனால் இது பத்திரமா வச்சுருங்க. கிடைக்கும், எப்படியாவது வாங்கிடலாம், பட் ரிஸ்க்கு தானே. நீங்கள் பிரிக்கும் போதே பத்திரமா வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் இல்லை. இப்போ வந்து இந்த ஆர்மேச்சர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தனியாக எடுத்திங்கன்னா இந்த ஆர்மேச்சர் தனியாக வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் வந்து ஒரு வாசர் போட்டிருக்காங்க. இந்த வாசரை நம்ம எடுத்துடலாம். புதுசாக ஆர்மேச்சர் வைப்போம் இல்லைங்களா, அது வைக்கிறதுக்காக இந்த வாசரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அடிபட்டிருக்குது, ஷார்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஈவனாக இருக்கிற இடத்துலையுமே இந்த மேலே பார்த்திங்கன்னா பிளாக்காக இருக்குது. இந்த பிளாக்கான இடம் தான் வந்து இந்த கார்பன் ப்ரெஸ் வந்து இப்படி சிட்டிங் ஆகி ஓடுற இடம். இது வந்து ஓடும்போது ஈவனாக ஓடிச்சுன்னா தீ வராது. இந்த கட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கட்டிங் வந்து இந்த நேரம் ஷார்ட் ஆனங்காட்டி உள்ளே மாட்டிக்குது. உங்களுக்கு ஸ்பீடாக ஓடும்போது அந்த உள்ளே மாற்றங்காட்டி உங்களுக்கு தீ வருது. இதுதான் மெயின் கான்செப்ட்டு. இப்போ வந்து நம்ம இதே ஆர்மேச்சரை புதுசாக மாற்ற போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து புது ஆர்மேச்சர். இதோட மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா சைடில் உங்களுக்கு போட்டிருப்பான். பிரீத்தி பாப்புலர் 048 அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரீத்தி பாப்புலருங்கிறது வந்து கம்பெனி. இந்த 048 அப்படிங்கிறது வந்து இந்த புஷ்ஷோட மாடல் நேம். இந்த புஷ்ஷோட மாடல் நேம் வந்து 048. இப்போ நம்ம இந்த ஆர்மேச்சர் புது ஆர்மேச்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். இது எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து நம்ம கார்பன் ப்ரெஸ் ஓடும்போது நீட்டாக ஓடும், எங்கேயும் சிக்காது, தீயும் வராது. இப்போ நம்ம வந்து ஆர்மேச்சர் செக் பண்ணிக்கலாம். இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் ஆர்மேச்சர் அவுட்டர் அந்த பின்னாடி இருக்கிற அந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சாஃப்டோட லென்த் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் போய் அதில் ஃபிட்டிங் ஆகும், அதில் போய் இதில் ஃபிட்டிங் ஆகி இப்படி உட்காரும். ஃப்ரண்ட்டில் வந்து அன்ஈவனாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபேன் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் எச்சா இருந்துச்சுன்னா ஃபேனை வந்து இது ஒன்றி வந்து ஃபேன் கீழே இறங்கும். ஃபேன் கீழே இறங்கும்போது இந்த சாஃப்டோட லென்த் வந்து கரெக்டாக ஆகிடும். நம்ம கடையில் வந்து ஆர்மேச்சர் நீங்கள் பழைய ஆர்மேச்சர் கொண்டு போனீங்கன்னா அவங்களே கரெக்டாக செக் பண்ணி எடுத்துருவாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆர்மேச்சரோட ஹைட்டு கரெக்டாக இருக்கும். கீழே வச்சு டேபிள் வச்சு இப்படி பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஆர்மேச்சர் வந்து ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேலே இருக்குது.
இந்த புது ஆர்மேச்சரோட ஃபேன் வந்து ரொம்ப கீழே இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் நம்ம மேலே ஏற்றிக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம கையில் வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் ஃபேன் மேலே வந்துடும். இந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம காயிலுக்குள்ளே மோட்டருக்குள்ளே இன்செர்ட் பண்ணும்போது நம்ம அப்புறம் வேணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சொன்னேன் அந்த முக்கியமான சின்ன பால்ரஸ் குண்டு எடுத்து இதில் ஃபிட்டிங் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த காயில் வந்து பழைய ஓடிக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பின்னாடி இருக்கிற கேப்பை க்ளீன் பண்ணிவிட்டு, அதே மாதிரி இந்த காயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்டாக இருக்கும், பழைய ஆர்மேச்சரோட தீயெல்லாம் வந்து உள்ளே கருகி இருக்கும். நம்ம இந்த மாதிரி கிளாத் எடுத்து ஜஸ்ட் இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஆர்மேச்சர் வந்து சிட்டிங் ஆகிற இடத்துல பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு க்ளீன் பண்ணுங்கள். இந்த பேப்பர் அல்லது இந்த காயில் கம்பி அதெல்லாம் டேமேஜ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட்டு உள்ள கை போகிற அளவுக்கு க்ளீன் பண்ணால் போதும். நம்ம இப்படி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பேக் சைடு வந்து மாட்டுறோம். பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் வச்சுருக்கேன், தென் வந்து இங்கேயும் பேஸ்ட் வச்சுருக்கேன். உங்களுக்கு கரெக்டாக அதுதான் பிரச்சனையே. மாட்டிட்டிங்கன்னா மிக்ஸி வந்து ரிவர்ஸில் ஓடும். இப்போ இதை ஒட்டிட்டு இந்த ஸ்க்ரூவோட ஹோல்ஸை பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும். ஆப்போசிட் வந்து வெளிச்சம் தெரியணும், அந்த மாதிரி மாட்டிக்குங்க. மாட்டிட்டு நம்ம இந்த புது ஆர்மேச்சரில் வந்து அந்த பால்ரஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பால்ரஸை நம்ம வந்து ஃபிட்டிங் பண்ணலாம். இந்த பால்ரஸ் ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்ரீஸ் எடுத்து லைட்டாக இந்த சென்டரில் இந்த ஹோல்ஸில் வச்சுருங்க. வச்சுட்டு இங்கே கொஞ்சம் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அந்த பால்ரஸ் குண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதில் உள்ளே ஃபிட்டிங் பண்ணிடலாம். ஃபிட்டிங் பண்ணிட்டு அந்த பால்ரஸ் மேலேயும் நல்லா க்ரீஸ் அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆயில், வண்டி இன்ஜின் ஆயில் இது. இந்த ஆயிலை ஜஸ்ட்டு அந்த புஷ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புஷ்ஷில் சின்னதாக ஒரு ட்ராப் விட்டுருங்க. நம்ம க்ரீஸ் போடலாம், இல்லைன்னா ஆயில் விடலாம், ரெண்டுலேயும் எது வேணாலும் பண்ணலாம். என்கிட்ட ரெண்டுமே இருந்துச்சு, அதனால் பண்ணிட்டேன். இப்போ வந்து பின்னாடி ஹோல்டு பண்ணிவிட்டு, அதாவது இந்த காயில் ப்ளஸ் அந்த பேக் சைடில் இருக்கிற மூடி ரெண்டையுமே ஈவனாக பிடிச்சிட்டு இப்போ வந்து ஆர்மேச்சர் வந்து நம்ம உள்ளே இறக்கலாம். அந்த பால்ரஸ் குண்டு வந்து கீழே விலகாத மாதிரி உள்ளே இறக்கிங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே இறக்கிட்டோம். உள்ளே இறக்குனதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன் வந்து இடிக்குது. இப்போ இந்த ஃபேன் வந்து இடிக்காத மாதிரி மேலே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மேச்சர் வந்து இந்த காயிலோட சென்டராக உட்காரணும். கொஞ்சம் மேலே வந்திருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் மேலே வந்திருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பேக் சைடில் ஒரு போல்ட்டு போட்டிருப்பாங்க. இந்த போல்ட்டை லூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த சென்டரில் இருக்கிற ஸ்க்ரூ மரம் வந்து லூஸ் ஆகும். லூஸ் ஆகும்போது அதை கொஞ்சம் லூஸ் பண்ணணும் அப்படின்னா உள்ளே நம்ம போட்டு பார்த்தீங்களா பால்ரஸ் கொண்டு அது கொஞ்சம் கீழே வரும். கீழே வரும்போது என்ன ஆகுனா இந்த ஆர்மேச்சர் வந்து கீழே இறங்கும். கீழே இறங்கும் போது என்ன ஆகுனா இது வந்து ஈவனாக செட்டிங் ஆயிரும். இப்போ வந்து இதுக்கு நம்ம ஒரு ஸ்பேனர் போட்டு இதை லூஸ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற கருப்பு கலர் இருக்குது பார்த்தீங்களா ஸ்க்ரூ டைப்பு, அதை லூஸ் பண்ணணும். தனியாக எடுத்து இந்த குண்டு வந்து கீழே சிந்தாத மாதிரி பத்திரமா வச்சுருங்க. இப்போ நம்ம இதை வந்து லூஸ் பண்ணணும். பிளேயர் எடுத்து இந்த நட்டை நான் லூஸ் பண்ணுறேன். ஓகே, லூஸ் ஆயிடுச்சு. லூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த சென்டரில் இருக்கிற ஸ்க்ரூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணினீங்கன்னா உள்ளே இருந்து அந்த நட்டு வெளியே வரும். வெளியே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இதை டைட் பண்ணிடணும். இதை டைட் பண்ணிங்கன்னா அந்த நட்டு கீழே இறங்காது.
நார்மலாக இந்த நட்டு கீழே இறங்காது. இந்த போல்ட் எக்ஸ்ட்ரா இது கொடுத்துருக்காங்க. நம்ம மிக்ஸி ஓடும்போது வைப்ரேஷன் ஆகும், அதனால் இந்த வைப்ரேஷனில் இந்த நட்டு கீழே இறங்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம சேம் அதே மாதிரி இந்த பேஸ்ட்டு வச்ச இடத்த பார்த்துட்டு உட்கார வைக்கலாம். உட்கார வச்சுட்டு இந்த ஆர்மேச்சரை இன்செர்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மேச்சர் நடுவு சென்டர் காயிலில் ஈவனாக உட்காந்துருச்சு. மேலே உங்களுக்கு ஆர்மேச்சர் வந்து ஃபுல்லாக உட்காந்துருச்சு. நம்ம ஆக்சுவலாக பழசு ஆர்மேச்சர் கழட்டும் போது கொஞ்சம் கீழே இறங்கி இருந்துச்சு. நம்ம வந்து இந்த ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபேனை வந்து இன்செர்ட் பண்ணணும். இந்த ஃபேன் ஏன் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயில் ஓடும்போது ஹீட் ஆகும். ரொம்ப ஹை ஆர்பிஎம்மில் ஓடும்போது ஹீட் ஆகும். அந்த ஹீட்டில் வந்து இந்த ஃபேன் வந்து கொஞ்சம் ஏர் வந்து காயிலுக்குள்ளே டெலிவரி ஆகும்போது காயில் கொஞ்சம் கூலிங் ஆகும். இப்போ நம்ம இப்படி ஃபேனை இன்செர்ட் பண்ணால் இந்த ஃபேனில் இருக்கிற பிளேட்ஸ் வந்து இந்த காயில் வந்து பார்த்திங்கன்னா இடிக்கும், சுத்தம் போது இடிக்கும். நம்ம திருப்பி மாட்டினாலும் வேஸ்ட்டு தான், காற்றெல்லாம் மேலே வரும். காற்று வந்து காயிலுக்குள்ளே போகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பழைய ஆர்மேச்சரில் இந்த டயா வந்து சிறுசாக இருக்கிற மாதிரி ஃபேன் இருக்குது. இதை வந்து நம்ம கழட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா தனியாக வந்துருச்சு. இப்போ இந்த ஃபேனோட டெப்த்து வந்து கம்மியாக இருக்குது. உங்களுக்கு இந்த காயிலில் வந்து இடிக்காமல் ஓடுற மாதிரி ஃபிட்டிங் பண்ணலாம். ஜஸ்ட்டு இதே ஃபேனை இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு லேசாக அந்த கட்டிங் பிளேடில் ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃபேன் வந்து நின்றுச்சு. இன்னைக்கு கூட கொஞ்சம் சென்டராக நிற்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் வந்து நின்றுச்சு. அதே மாதிரி இந்த காயிலுக்கு இடிக்காமல் ஃபேனோட லீஃப் வந்து சுற்றுது. இது வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கிறங்காட்டி, இந்த இடம் வந்து பெருசாக இருக்கிறங்காட்டி இது வந்து காயில் இடிக்கும். அதனால் பழைய ஆர்மேச்சர்லேருந்து ஃபேனை நம்ம கழட்டி புது ஆர்மேச்சரில் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம மேல் டாப்பை வந்து இன்செர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு வாசர் போட்டிருந்தாங்க, அந்த வாசரை நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேல் டாப்பை வந்து வச்சு பார்க்கும்போது ஹைட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வாசரை எடுத்துடலாம். ஏன்னா இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உள்ளே இருந்துச்சு, நம்ம வெளியே கொண்டு வந்துட்டோம். புதுசாக போட்டிருக்கிற இந்த ஃபேன் வந்து மேலேயே போட்டிருக்கிறோம், அதனால் ஹைட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிருக்கும். அதனால் நம்ம இப்போ மேலே இருக்கிற இந்த செட்டை வந்து இன்செர்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த சாஃப்ட்டுக்கு லேசாக க்ரீஸ் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஆயில் வந்து இந்த மேலே இருக்கிற புஷ்ஷுக்குள்ளே விட்டுடலாம். இந்த உள்ளுக்கு பார்த்தீங்களா, இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா புஷ்ஷு, இதோட நம்பர் தான் வந்து 048. நம்ம ஆர்மேச்சர் வாங்கும் போது மேலே வந்து போட்டிருக்கோம் 048. இப்போ வந்து நான் இதை வந்து இன்செர்ட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ஸ்க்ரூவோட சென்டரில் வச்சு நீங்கள் இறக்கிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க வேண்டியது, முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா, இது வந்து மேலே கீழே 1 இன்ச்சு மட்டும் உங்களுக்கு நகர்ந்தால் போதும். ஆக்சுவலாக மோட்டார் வந்து ரன் ஆக போகும்போது பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு மேலே ஏறி ஓடும். அதனால் அந்த 0.1 mm இந்த வாசர் அளவுக்கு கேப் விட்டுடலாம். நம்ம இந்த வாசர் அளவுக்கு மேலே ஏறி ஓடினா போதும். மற்றபடி இது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும். நீங்கள் நல்லாவே டைட்டாக கையில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே கீழே ஆட்டி பாருங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு வாசர் போடலாம். இப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுது. நம்ம வந்து இந்த வாசருக்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஃபஸ்ட்டு இந்த வாசர் இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம போட வேண்டிய இந்த வாசர் போட்டு இப்போ வந்து இந்த கப்பை போடலாம்.
இப்போ வந்து நீங்கள் டைட்டாக பிடிச்சிட்டு மேலே கீழே ஆட்டி பாருங்கள். உங்களுக்கு நான் சொன்ன அந்த 1 இன்ச்சு கேப் தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப மேலே கீழே ஆடாது. நம்ம டைட் பண்ணும்போது கரெக்டாக ஃபிட்டிங் ஆயிரும். நம்ம அதை போட்டுட்டு டைட் பண்ணிக்கலாம். 2 சைடும் ஈவனாக டைட் வச்சுக்கோங்க. ஈவனாக டைட் வச்சுட்டு உள்ளே அந்த ஆர்மேச்சர் சுற்றி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ரீயாக சுற்றுது. ஓகே, அப்படி சுற்றலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கட்டிங் பிளேயர் எடுத்து இந்த காயில் ஈவனாக தட்டி விட்டிங்கன்னா ஒரு சில பக்கம் ஸ்ட்ரக் ஆகி பிடிச்சி நின்றுச்சுன்னா அது வந்து ஈஸியாக ரன் ஆயிரும். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரன் ஆகுது. இப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்பாக வந்து கார்பன் ப்ரெஸ்ஸை இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து லைன் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. மாட்டுறதுக்கு முன்னாடி எல்லாம் ஆப்போசிட் சைடு வரும். நம்ம இந்த மூடியில் வந்து இந்த சைடு வந்து பேஸ்ட் வச்சுருக்கிறோம், அதே மாதிரி இதுலேயும் பேஸ்ட் வச்சுருக்கிறோம், இந்த காயிலையும் பேஸ்ட் வச்சுருக்கிறோம். இந்த 3 பேஸ்ட்டு வந்து கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பண்ணின மார்க் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபிட்டிங் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பன் ப்ரெஸ் வந்து போடணும். இது வந்து பழைய கார்பன் ப்ரெஸ் உங்களுக்கு லைனாக இருக்குது. இந்த பழைய ஆர்மேச்சரில் இந்த சென்டரில் சிக்கி ஓடனங்காட்டி இதே மாதிரி நீங்கள் ஆர்மேச்சர் வாங்க போகும்போது இதுக்குண்டான கார்பன் ப்ரெஸ் வந்து கேட்டிங்கன்னா தருவாங்க. இதுதான் அந்த கார்பன் ப்ரெஸ்ஸு. இது ஜஸ்ட்டு வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20-25 தான் இருக்கும் இதோட ப்ரைஸு. அதே மாதிரி இந்த ஆர்மேச்சரோட ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 320 அல்லது 350 அந்த மாதிரி வரும். இந்த ஆர்மேச்சரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 358 வந்திருக்குது. அதுக்குள்ளே தான் உங்களுக்கு வரும். இது வந்து எம்ஆர்பி. இதுக்குள்ளே உங்களுக்கு கம்மியாக வரும் ஆர்மேச்சர். ப்ளஸ் வந்து இந்த கார்பன் ப்ரெஸ்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 தான் வரும். இப்போ வந்து நம்ம பழைய ஆர்மேச்சருக்கு செட் ஆகிற மாதிரி கார்பன் ப்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா புதுசு. பழைய கார்பன் ப்ரெஸ்ஸு, இது புது கார்பன் ப்ரெஸ் நம்ம போடுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும். இந்த டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் பண்ணி இந்த ஸ்ப்ரிங்கு கொஞ்சம் உங்களுக்கு புது கார்பன் ப்ரெஸ்ஸுங்காட்டி கொஞ்சம் டைட்டாக இருக்கும். 2 கையிலுமே உள்ளே பிடிச்சிட்டு நல்லா இன்சர்ட் பண்ணி இந்த லாக் போகிற வரைக்கும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இந்த லாக் இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை வந்து உள்ளே சொருகிடுங்க. சொருகிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். நிற்கல அப்படின்னா இந்த சின்ன கிளாம்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாம்பை வந்து லைட்டாக தூக்கி விட்டால் போதும். அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைடு போடலாம். மோட்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எர்த் ஒயரை மட்டும் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். எர்த் ஒயரை ஸ்க்ரூ பண்ணிட்டு நீங்கள் ஸ்கெட்சில் மார்க் பண்ணி வச்சுருப்பீங்கள, அதே மாதிரி இந்த ஒயரு, இந்த சுவிட்ச் வர ஒயருக்கு உண்டான ஸ்பேஸில் அதை விட்டுட்டு தென் வந்து இந்த ஒயரை வந்து இந்த பக்கம் விட்டுட்டு நம்ம மோட்டரை உள்ளே ஃபிட்டிங் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து மோட்டர் வந்து ஃபிட்டிங் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிளாக் கலர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓவர்லோட சுவிட்சில் கொடுக்கணும். அடுத்து இந்த ரெட் கலர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீடு செலெக்ஷன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த சுவிட்சில் கொடுத்துருங்க.
அவ்வளோதான். இப்போ இந்த சுவிட்சை வந்து நம்ம இந்த மேல் பாக்ஸில் வந்து ஃபிட்டிங் பண்ண போகிறோம். வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு செக் பண்ணணும். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஆபத்தான விஷயம். மிக்சியோட ஆர்பிஎம் வந்து கொஞ்சம் ஹை, கையில் வந்து பட்டுரும். மிக்சி கையை மீறியே வந்து ஓடும். அதனால் நம்ம பாடியில் எல்லாம் ஃபிட்டிங் பண்ணிகிட்டே நம்ம செக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூ வந்து 2 ஸ்க்ரூ இருக்குது. இந்த 2 ஸ்க்ரூ வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து மிக்சி வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. அப்போ வந்து இந்த சின்ன நாபு வந்து 0ல் இருக்குது. இது வந்து கரெக்டு. நம்ம சுவிட்சை வந்து ரிவர்ஸில் போட்டுறக்கூடாது. இப்போ வந்து கரெக்டாக உள்ளே இன்சர்ட் பண்ணலாம். அவ்வளோதான். மிக்சி வந்து உங்களுக்கு பேக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் பேக் சைடு திருப்பி நீங்கள் இந்த மிக்சியிலேருந்து கழட்டி வச்சு 3 ஸ்க்ரூ வந்து போட்டுக்கலாம். நம்ம இப்போ ஆர்மேச்சரை மாத்திர கம்ப்ளைண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா டீ ரொம்ப அதிகமாக வருதுங்கிற ஓகே. ஃபஸ்ட் ஸ்பீடு, செகண்ட் ஸ்பீடு, தேர்ட் ஸ்பீடு, 3 ஸ்பீடும் நல்லா லைன் வருது. இப்போ நம்ம டைரெக்டாக கரண்டில் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா பேக் சைடில் உங்களுக்கு டீ வரல. உங்களுக்கு இந்த மிக்ஸி வந்து ரன் ஆகிறது தெரியாதுன்னா இப்போ நான் வந்து இந்த கப்ளர் இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி வரல. இப்போ அந்த தீ வர்றது ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற மிக்ஸியை செக் பண்ணி மாட்டுங்க. ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.